பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்றதோட சரி. ஆனா விஜய் அவர்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. வீட்டை விட்டே விலகி இருக்காரு. வீட்டையே பாதுகாக்க முடியாத அவரு நாட்டையும் நாட்டு மக்களையும் எப்படி பார்த்துப்பாரு அப்படின்னு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணது யாரு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ ரீசெண்டா நெப்போலியன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல பேசும்போது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. ஆனா அவர் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அந்த மாதிரி யாரு கூடயும் பழகவும் மாட்டாரு. ஒரு அரசியல்வாதி அப்படின்னா மக்களோட மக்களா கலந்துருக்கணும், மக்களோட பிரச்சனைய தீர்த்து வைக்கணும். அப்படிதான் நான் இருந்தேன் அப்படின்னு நெப்போலியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுக்கு எதுக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு, தனி விமானம் இதெல்லாம் தேவையா? அவர் வீட்டை விட்டே விலகி இருக்காரு. வீட்டையே பாதுகாக்க முடியாத அவரு நாட்டையும் நாட்டு மக்களையும் எப்படி பார்த்துப்பாரு அப்படின்னு நெப்போலியன் அவர்கள் விஜய் மேல விமர்சனம் வச்சிருக்காங்க. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு இல்ல விஜய் அவர்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்களுக்கு முதல்ல மனசாட்சி, மனிதாபிமானம், மனித நேயம் இதுல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? அப்படி இருந்திருந்தா தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்ட உங்களோட பையனை ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீங்க கெடுத்திருப்பீங்களா? அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கனவு இருந்திருக்கும், தன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், தனக்கு வரப்போற பையன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் அந்த பொண்ணு எவ்வளவு கனவோட இருந்திருப்பாங்க. ஆனா உங்களோட சுயநலத்துக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையவே நீங்க சீரழிச்சிட்டீங்க. அப்படிப்பட்ட நீங்க விஜய் அவர்களையும் விஜய் அவர்களோட குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. நீங்க அரசியல்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க அரசியல்ல எப்படி உள்ள வந்தீங்க? KN நேரு அவர்களோட உதவி மூலமா DMK கட்சியில சேர்ந்து அவர் கூட சேர்ந்து கொள்ளையடிச்சு அந்த பணத்து மூலமா இன்னைக்கு நீங்க அமெரிக்கால போயிட்டு செட்டில் ஆயிட்டீங்க. நீங்க அரசியல்ல இருந்தப்பையும் மக்களுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யல. அப்படிப்பட்ட நீங்கள் விஜய் அவர்களை பத்தி திடீர்னு பேசுறது எதுக்கு? உங்களுக்குன்னு தமிழ்நாட்டுல கொஞ்சம் மரியாதை இருக்கு, ஆனா நீங்களே அதை கெடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. விஜய் ஃபேன்ஸ் வேற உங்க மேல ரொம்ப காண்டில் இருக்காங்க. முதல்ல ஒருத்தவங்களை பத்தி விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நாம சரியானவங்களா இருக்கணும். அப்படி இல்லாத நீங்க விஜய் அவர்களை விமர்சனம் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. விஜய் அவர்களை பத்தி நெப்போலியன் விமர்சனம் பண்ணதை பத்தி உங்க கருத்து என்ன? நெப்போலியனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.